முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேற லெவல்ல அவருடைய தொழில் முனைவோர் வந்து இருப்பாங்கல்ல, அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வந்து பரிசீலித்து கிட்டத்தட்ட நெறைய கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் வந்து கொண்டு வந்துட்டாரு. இது வந்து டிஎம்கே கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப அதிகம் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. உடனே இந்த திருட்டு திமுக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ராசா இருக்கார்ல, அவர் வந்து வீடியோ போடுறாரு. இப்ப என்ன நீங்க பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்ற மாரி பட்டியலிடுறாரு. அதுல என்ன உண்மை தன்மை இருக்கு அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்கள் எல்லாரும் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கானுங்க. மேயர் பிரியா ஒரு பக்கம் திருச்சி ஓடினது, அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தாமா அப்படின்ற மாதிரி நக்கீரன் கோபாலை உட்கார வச்சு சாத்துன்னு சாத்துறது. இப்போ லியோனி வேற வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லை மீறி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியலில் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருவாயை வந்து ஈட்டணும்ல, அப்போ தான் வந்து கவர்மெண்ட் ரன் ஆகும் அப்படின்றதற்காக இன்னைக்கு தொழில் முனைவோர் யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்க அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 67,000 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு முதலீடு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது எல்லாமே டிஎம்கே ஆட்சியில் வந்தது தான். இப்போ சும்மா வந்து சைன் பண்ணியிருக்காங்க, பேர் மாற்றிருக்காங்க, அவ்வளோதானே தவிர இந்த ஆட்சியில் யாருமே வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. அதை நம்ம சரிபார்க்கும் பொழுது அதெல்லாம் அது இல்லை. அதுவும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே திமுக வந்து கொடுத்தது தான் இவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது சும்மா உருட்டு தான், இவங்க உருட்டுறது. அதுவும் டிஆர்பி ராஜாலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா கேள்வி கேட்குறாராம். இதேன் ப்ரெஸ்ஸை விடலை, உள்ள ப்ரெஸ் விட்டால் கேள்வி கேட்பாங்க, அப்போ திமுகவுடைய எல்லா திட்டங்களையும் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்கிறது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே, தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி. ஃபுல்லாக அங்கே போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. பாஸ், எல்லா இடங்களிலும் எப்படினாலும் பார்த்து வேலை வாய்ப்பு வழங்கினா போதும், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன, உனக்கு தமிழ்நாட்டிலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்க தான் செய்யுது. இடங்கள் பற்றாக்குறை காரணமாக அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு வேலை வாய்ப்பு இங்கேருந்து தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் பேசுகிறாங்க. அடுத்து எல்லாமே டிஎம்கே பண்ணது தான் அப்படின்ற மாதிரி ராஜா வந்து பேசுகிறாரு. எல்லாம் டிஎம்கே பண்ணது தான்டா, லேப்டாப் கண்டுபிடிச்சது டிஎம்கே காரன் தான் அப்படின்றத நாங்கள் ஒத்துக்கிறோம். ஐயா விடுங்கடா, எதுக்கு எடுத்தாலும் உட்காந்து குறை சொல்கிறதுக்குன்னு எவனாவது ஒருத்தர் உட்காந்து பேசினே இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களை அட்லீஸ்ட் அவர் வேலையை பார்க்க விடுறதுக்கு எவனுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா விட்றாங்களான்னு கேட்டால் அது எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து பொழைச்சினே இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவர் பாட்டு படத்தில் இறங்கினா 100 கோடி, அரசியல் இறங்கினா 67,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு தவேகா சார்ந்தவங்க வந்து பயங்கரமாக வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கதறவன் கதறிட்டு இருக்கட்டும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொழிலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த டிஎம்கேவுடைய கதறிக்கிட்டே இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்து விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். ஆனால் முதல்வர் ஆன பிறகு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்றைக்கி ஒரு கையெழுத்து வந்து எச்சரிக்கையாக வந்து போட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை கடற்படை வந்து பார்த்தீங்கன்னா 9 பேரை இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மீனவர்கள். அவங்கள வந்து வெளியிடணும் அப்படின்ற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களுக்கும் இன்றைக்கி ஒரு கடிதம், சீக்கிரம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக இன்றைக்கி அடித்து நகர்த்துறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் இவர் கடிதம் போடுறாரு. நேரில் போய் பேசலாம், அந்த மாதிரி பண்ணலாம். நேரில் போய் பேசினா தான் இவங்க திமுககாரங்க என்ன பண்ணிடுறாங்க, டகால்னு நேரில் போய் பேசி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. அதனால் இனிமேல் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதத்தை வந்து எழுதிடுவோம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு போயிடுது, கேமராமேன்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நின்றுட்டு இருந்தாங்க, கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி க்யூட்டாக வந்து கேட்டார். அதெல்லாம் எந்த சிஎம் வந்து பார்க்க போகிறாங்க, எவனையும் மதிக்க மாட்டானுங்க எவனும் வந்து. பட் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அங்கே டிக்கெட்டு வேறு லெவலில் போயிடுச்சு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது திமுக காரங்க. இதுக்கு வரமாட்டாங்க திமுக காரங்க, நாங்கள் இல்லை இந்த அரசு தான் அப்படின்றவாங்க. தொழில் ஏதாவது ஆரம்பித்தா நாங்கள் தான் காரணம்ன்றது, இந்த மாதிரி ஊழல் ஏதாவது மாட்டினா அது நாங்கள் காரணம் இல்லை. ஏண்டா நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது வந்துடுது. நாங்கள் இப்போ என்ன சொன்னோம், தொழிலையும் நீங்கள் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க, பட் பிவி கார்ட்ஸ்லேயும் வந்திருக்கு. அதே மாதிரி இதுவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்கடா, எதுக்குடாடி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் இந்த மேயர் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடுறாங்க. அப்படியே கேட்குறாங்க, வடிவேல் காமெடி மாதிரி மைக்கை தூக்கி வாயில் சொல்கிறானுங்க. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தூக்கி போட்டு
நான் எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஓட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி ஓடுறது அப்படிங்கிறது காமெடியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏமா நீ அப்படின்ற மாதிரி. அரசு எங்ககிட்ட ஆலோசனை வழங்கவில்லை, ஆலோசனை கேட்கவில்லையா. மூஞ்சு முகரைம்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம மீசம் மாமா ஆசம் மாமா அப்படின்ற மாதிரி நக்கீரன் கண்டிப்பாக ஒரு நாள் இப்படி விடுவார்னு சொன்னேன்னா இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிட்டார் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். சைபர் கிரைம் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. கரூர் விஷயத்தில் நீ என்னடா ஜனநாயகன் படத்தில் வச்சாங்களா சீனை 40 பேர் வச்சு, எங்கடா வச்சாங்க ஃபுட்டேஜ் எங்கடா, எதுக்குடா நீ மீசை வச்சு நீ பாரு பேசிகிட்டு இருப்ப, நீ மீசை வச்சா பெரிய ஆளடா அப்படின்ற மாதிரி மீசையை பிடிச்சி அப்படி தெரிச்சு விடணும் போல தோணுதில்ல எல்லாத்துக்கும். அந்த மாதிரி அந்த கேள்வி கேட்டானா சைபர் கிரைம் பிடிச்சி விட்டாங்க. இப்போ ஜாமீன் வந்து போயிட்டு இருக்காப்புல கையெழுத்து போடுற மாதிரி. என்னத்தை பண்ணுறது, இப்படி ஏதாவது பேசினா அப்படி தான். அடுத்து ஏவி வேலு அவனுடைய மகன் எல்லாம் சேர்ந்து லஞ்ச ஒழிப்பு என்ன பண்ணிட்டாங்க, 8 கோடி ரூபா வரைக்கும் இவங்க இழப்பு வந்து கொடுத்துருக்கானுங்க. எதுக்கு, திருவண்ணாமலையில் மலப்பம்பாடி ஏரியாவில் மணலை வந்து கடத்திருக்கானுங்க இவனுங்க. அட பரதேசிங்களா. அப்போ செஞ்ச குற்றத்துக்கு எவனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணல. இதுக்கு வந்து முரட்டு முட்டு வேறு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மூஞ்சி மாற்றி இவங்களுக்கு இந்த மாதிரி அயோக்கிய பயல்களுக்கு கேட்டால் தாவேக்கா இப்படி இருக்குது, தாவேக்கா இப்படி இருக்குது. நீங்கள் எப்படா இருந்தீங்க 5 வருஷம் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா பார்க்கலாம். இப்போயே வந்து கதைக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்தேன்ட்டு. அப்புறம் அப்படியே வண்டி ஸ்லைட்டாக பிஜேபிக்கு போகுது போலையே. கனிமொழியும் வந்து தேநீர் விருந்துக்கெலாம் போகிறாங்க. காங்கிரஸ் வேணான்ட்டு இண்டி கூட்டணிக்காக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இந்த சைடு அந்த செந்தில் பாலாஜி ஆளை காணும். அதனாலே பிஜேபி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி நமக்கு ஒரு ஆதரவு அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தகவல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு ஷாக் கொடுத்தார் தமிழக அரசு. எப்படி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஆர்டரு, அது பாஸ் ஆகுதா, அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடுத்த மனுவை போட்டார் முதலமைச்சர் விஜய். அப்போ இவங்க அந்த 15 நாள் தண்ணீர் கருக்கிற கரெக்டாக கொடுக்கணும். குட்டுக்களை மவனை அவ்வளோதான். அடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுவாப்பில் நம்ம முதலமைச்சர் விஜய். வேறு லெவல் செய்கை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து வைஷாலி திலகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரியல் நடிகை. அவங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ நேற்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இல்லை டிவிக்கு இருக்கவங்க வந்து ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி. என்னமோ அதுன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் ஜூம் பண்ணால் மண்டையில் எனக்கு கொண்டையை மறைக்கலை. டிஎம்கே உதயநிதி ஸ்டாலினையும் போய் பார்த்துருக்கு இந்த பொம்பளை லேட்டஸ்ட்டாக. அதுக்கு தான் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கு. ஏமா காசுக்காக இப்படிலாம் இறங்குவீங்களா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் நடுநிலையாக பேசுகிறாங்களோ அவங்கள பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழ்த்தரம் பிடிச்சிங்களாம் வச்சிங்கன்னா கரண்ட் பில்லுக்கு ஏன் கேட்குறீங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி இல்லை, ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு ஓட்டிகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன பொறப்பு அப்படிங்கிறது தெரில. அடுத்து இந்த சீமானு சாட்டை இருமாவனம் கார்த்திவங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு எங்கள் அக்கா இறங்கிட்டாங்கன்னா எங்கள் அக்கா நம்ம விஜயலட்சுமி தான் உள்ள இறங்கி ஜோசப் விஜய் வச்சாங்கடா. ஒன்ன மாதிரி என்ன சைமன் செபாஸ்டியனை மறைச்சி சீமான் நான் கூப்பிட்டுருக்காரு, ஜோசப் விஜய் சொல்லியிருக்காரு, உனக்கு என்னடா வெக்கம் கெட்டவனே அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கியிருக்காப்புல நம்ம விஜயலட்சுமி அவர்கள். இதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் இந்த சாட்டை பையன் ஏதாவது வம்புல் தானா விஜயலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போடா வந்து போட்டு இன்ன கலாய்க்கிற உட்காந்துட்டு சேனல் அப்படின்ற மாதிரி. அதுவும் விஜய் மாதிரி என்ன பண்ணுறது, ஆட்டம் போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் கர்மா வரும்டா, கண்டிப்பாக வரும் உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அடுத்து இந்த அமுதன் அப்படின்ற ஒரு மருத்துவ மாணவரை கொலை பண்ணாங்கல்ல அடித்து, அதை வந்து சீரியஸாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க சொல்லியிருக்காராம். ஸோ அதுதான் எனக்கும் ஒரு நிரலாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதற்கு நல்ல ஒரு தீர்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.